ஒரு நாள் கண்ணன், ரேவதி மற்றும் விஜய் மூவரும் தங்களது விடுமுறையை ஒரே நேரத்தில் அனுபவிக்க நினைத்தனர். மூவரும் அந்த காட்டிற்குள் செல்ல முடிவு செய்தனர். இந்த இடம் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தயவு செய்து எப்போதும் எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும். அவர்கள் அங்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு வழியில் ஒரு பழைய சுவர் மற்றும் சிதைந்த கல்லறை தெரிந்தது. பழைய கதைகளில் இது ஒரு பழைய மன்னனின் கல்லறை என்று கூறப்படுகிறதாம். அவர்கள் அந்த கல்லறைக்கு அருகில் சென்றனர். அந்த பகுதியில் ஒரு புதிய பாதையை பார்த்தனர். நாம் இப்போது எங்கே இருக்கோம்? நாம் இந்த பாதையை பின்பற்ற வேண்டும். அவர்கள் அந்த இருளில் வழியை கண்டுபிடிக்க முயற்சித்தனர். அப்போது ஒரு மஞ்சள் ஒளி திடீரென வெளிச்சம் விட்டது. அவர்கள் அந்த ஒளியின் வழியை பின்பற்றி சென்றனர். அது ஒரு சிறிய கோயிலுக்குள் வழிவந்தது. அவர்கள் அங்கு நுழைந்தபோது ஒரு பழைய புத்தகம் அங்கிருந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தனர். ஒரு நேரத்தில் அவர்கள் ஒரு பழைய சின்ன பாறையின் அருகில் நிறுத்தினர். இந்த இடத்தில் எது மறைக்கப்பட்டிருக்கலாம்? இந்த பாறையின் கீழ் ஏதாவது இருக்கலாம். அவர்கள் அந்த பாறையை சரி செய்தார்கள். கீழே ஒரு பழைய பெட்டி கண்டுபிடித்தனர். இந்த புத்தகத்தில் எதுவும் இருக்கக்கூடும். இந்த புத்தகம் நமக்கு திசையை காட்டும். அந்த பெட்டி திறக்கப்பட்ட போது அதில் ஒரு அழகான முத்துப்பட்டையை பார்த்தனர். அவர்கள் அந்த பட்டையை கையளித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தெய்வீக ஒலி கேட்கப்பட்டது. நீங்கள் உங்களது பயணத்தில் நேர்மையுடன் இருந்தீர்கள். இந்த மாலை உங்கள் முயற்சிகளை சிகைப்படுத்தும் என்று அந்த ஒலி கூறியது. அவர்கள் அந்த மாலை பெற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது அந்த கோயிலின் அருகில் உள்ள சுவர் ஒரு அற்புதமான அமைதியை அடைந்தது. நாம் இந்த அனுபவத்தை எப்போதும் மறக்க முடியாது. ஆனால் இதன் மூலம் நாங்கள் புரிந்தது என்னவென்றால், நம்பிக்கை, மனநிறைவு மற்றும் நேர்மையுடன் பயணிக்கும் போது வாழ்க்கையில் எது கிடைக்க முடியும்? ஆம், நம்முடைய பயணத்தின் போது நாம் சந்தித்த கடினமான தருணங்களும் நமக்கு முக்கியமான பாடங்களை நகலாக அளித்தது. இவ்வாறு மூவரும் மிகுந்த பீடகமாக தங்கள் பயணத்தை முடித்தனர். அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையின் சிறந்த அனுபவமாக கருதினர். மிக்க பயணங்களில் சவால்களை எளிதாக அடைந்து நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் கதையின் உண்மை ஊக்கம்.